Hello friends, welcome back to our channel MRs Diya. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா பேக் செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டிச்சஸ் எப்பவுமே வந்துட்டு நேரா போட்டு பழகாதீங்க. போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டிச்சஸ் போடணும் அப்படினு கத்துக்கிறது வந்துட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டயகிராம்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்க. சின்ன டயகிராம்ஸ் எடுத்துட்டு அதை அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு அதுல அப்ளை பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் ஒரு டயகிராம் எடுத்துட்டு நம்ம எவ்வளவு ஸ்டிச்சஸ் கத்துக்குறோம் அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு டயகிராம்ல அப்ளை பண்ணி பாருங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண தான் வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு பேக் செயின் ஸ்டிச் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த இடத்துல வந்துட்டு பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு எப்பயுமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மேலே போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த செயின் ஸ்டிச் நல்லா வரும். இப்போ வந்துட்டு நான் லாங் ஸ்டிச்சஸ் போட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் அந்த லூப்புக்கு நடுவில் அந்த லூப்பு எங்கே முடியுதோ அந்த இடத்துல மறுபடியும் இப்படி பேக்கில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ பேக்கில் கொண்டு வந்தீங்க, மறுபடியும் லாங் ஸ்டிச் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், ஒரு நாட் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. மறுபடியும் அந்த ஸ்டிச்சஸ் நம்ம போடலாம். இப்போ லூப் எப்பயுமே நேராக கொண்டு வாங்க. இப்போ நான் லாங் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டிச்சஸ் போடுறேன்னா இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்டிச் நம்ம போடுறோம் இந்த இடத்துல. இப்போ இந்த ஸ்டிச்சை நம்ம எப்படி போடணும்னா இப்படி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு முதல் லூப் முடியுது பாருங்கள், இந்த இடத்துல முதல் லூப் முடியுது, அந்த இடத்துல இருந்து ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி பேக்கில் வந்து கொண்டு வரணும். பாருங்கள், நான் போடுறத பாருங்கள். இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன், எப்படி தெரியுதுன்னு தெரியல. இதில் நான் மறுபடியும் ஜரிலையும் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்போ நாட் போட்டுட்டு அடுத்த ஜரியில் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஜரியில் போடலாம். ஜரியில் போடும்போது அதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்துட்டு இப்படி பேக் போயிட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஜரியில் போடும்போது இன்னும் நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டிச் எடுக்கிறேன், லாங் ஸ்டிச். இதை லாக் பண்ணுறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். இந்த லாக் ஸ்டிச்சை எடுத்துட்டு நம்ம இதுலேருந்து இது ஒரு லூப் முடியுது பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்டிச்சை வந்து எடுத்துட்டு அப்படியே அதை ரிவர்ஸில் கொண்டு வாங்க. இப்போ மறுபடியும் ஸ்டிச் போடுறோம். லாங் ஸ்டிச் லாக் பண்ணுறக்கு ஒரு குட்டி ஸ்டிச், அதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு லூப் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதை பேக்கில் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் கொடுத்த எஃபெக்ட் கிடைக்கும் நீங்கள் ஜரியில் போடும்போது. இது நம்ம பீட்ஸ் வச்சும் நம்ம இதில் போடலாம். அடுத்தடுத்த பீட்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது நான் அது எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் போடுறத பாருங்கள். எப்பயுமே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு சில ஸ்டிச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நமக்கு வராது. நம்ம பை ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு நமக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே கரெக்டாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு டைமே வந்துட்டு உங்களுக்கு த்ரெட் அடியிலேருந்து எடுக்க வரல, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மறுபடியும் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களாலையும் போட முடியும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு பாதியில் கற்றுக்கிட்டு யாருமே விட்டுறாதீங்க. ஒன்று ஃபுல்லாக கற்றுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே போட்டுக்கலாம், வெளியில் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. பிகினர்ஸாக இருக்கீங்க, கற்றுக்குறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இது நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் கற்றுக்க சொன்னாங்க அதனால் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே வந்துட்டு ஃபுல்லாக கற்றுக்கலாம். என்கிட்ட கிளாஸ் வந்தவங்க கூட ஒரு 2 பேர் அப்படி வந்தவங்க கூட ஃபுல்லாக கற்றுக்கல. அதனால் இப்போ கிளாஸ் வரவங்க வந்துட்டு ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் நாங்கள் கிளாஸை எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஃபஸ்ட்டு மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட
இன்ட்ரெஸ்ட் நம்ம மேலேயே வைக்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு இதில் சைன் ஆக முடியும். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் சைட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இதை ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.